ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தான் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வீக்கெண்டுக்காக போனோம். இது வந்து ஒரு லேட் மார்னிங் வ்ளாகு. ஏன்னா நைட்டு மூவி பார்த்துட்டு எல்லாருமே லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்ததுலேருந்தே இவர் வந்து நை 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 நைன்னு அழுதுகிட்டே இருக்கார். சரி கொஞ்ச நேரம் பால்கனியில் போய் வெயிலில் நிற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அப்போலேருந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவரை மேனேஜே பண்ண முடியல. காலையிலே இவனுங்க தொல்லை தாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டு வேலைகள்லாம் பார்ப்போம்னு சொல்லி எல்லோரும் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப லேட்டு தான். சரி என் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க, நாங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இவனுங்களெல்லாம் அவர்கிட்ட தள்ளிட்டு நாங்கள் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எப்பவும் போல் தான் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இட்லி தான் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் பால் காய்ஞ்சிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து சாம்பார் சட்னி எல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சு சாப்பிட்டு அதுக்குள்ளே நமக்கு டைம் ஆனதுனால நம்ம வந்துட்டு லஞ்சே பண்ணலை. சரி எல்லோரும் வந்து ஈவினிங் கடைக்கு போகலான்னு சொல்லி கடைக்கு கிளம்பியாச்சு. இதுதான் அவங்க ஏரியா. அவங்க இருக்க ஏரியா வந்து ரோலா ஷார்ஜா. சரி இங்கே இருக்க ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கலாமே நான் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தலால் சூப்பர் மார்க்கெட்டே கிடையாது. சரி இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே போனோம். சரி அப்படியே என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். சும்மா ஏதாவது ஆஃபர்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம குட்டியை வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு. அவர் தூங்கிட்டு இருந்தார். அதனால அவரை வீட்லேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும் கிளம்பி அம்மா கிட்டே வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் மட்டும் கிளம்பி வந்துட்டு சரி கடைக்குள்ளே வந்தோன்னே தான் எல்லோரும் வந்து பர்கர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வெளியே வேண்டாம் அப்படின்னு நம்ம வீட்லேயே ஏதாவது இந்த ரெடிமேட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கி பண்ணலான்னு சொல்லிட்டு பர்கர் ப்ரெட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கு பேட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு லெட்யூஸு, ஆனியன் டொமேட்டோஸ்லாம் வீட்லேயே இருந்தது. அப்புறம் அதுக்குள்ளே வந்து சிக்கன் பேட்டி என்ன வைக்கிறது, என்ன பிராண்டு வாங்குறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா நமக்கு ஐடியாவே இல்லை. நாங்கள் வந்து பர்கர் சாப்பிட்ணுன்னா எப்போயாவது வெளியே சாப்பிடுவோம். நாங்கள் வந்துட்டு பெருசாக பர்கர்லாம் சாப்பிட்றது கிடையாது. அதனால் வந்துட்டு என்ன வாங்குறதுன்னு தெரியல. இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் இதை வாங்கினாலும் நம்ம பெருசாக வாங்குகிறோமா? ஸோ அதை காலி பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து எவ்ரி வீக் வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனாலவே நாங்கள் வாங்க மாட்டோம். பட் இப்போ நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால சரி வாங்கி காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பிராண்ட் ஏதோ சாத்தியான ஒரு பிராண்டு தாங்கி தானே எப்போவுமே நல்லா தான் இருக்கும். அது சிக்கன்லாம் நல்லாயிருக்கும். சரின்னு அதை எடுத்தாச்சு. நம்ம ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்க இவர் போய் ஒரு பக்கம் அவருக்கு தேவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். சரி அப்படியே வந்து நாங்கள் வந்துட்டு சிக்கன் எடுத்தோம். அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்துட்டு சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, புரோட்டாசி மாசம்னு. சரி அவங்களுக்கு வெஜ் பீஸா பண்ணலான்னு சொல்லிட்டு சாஸை தேடிட்டு இருந்தோம். சாஸ் அதுக்கப்புறம் பேஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து சீஸும் எடுத்துட்டோம். சரி வெஜ் பீஸாவில் வந்துட்டு என்ன போட்டு பண்ணலான்னு சொல்லி கார்ன் கொஞ்சம் எடுத்தோம். கார்ன் அதுக்கப்புறம் ஆனியன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குடமிளகா இதெல்லாம் போட்டு பண்ணிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஆனியனும் கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த ஆரிகனோ தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்துட்டு பில்லிங் செக்ஷனில் தான் வந்து ரொம்ப ஃபன்னாகிடுச்சு. இருந்தது ஒரே ஒரு பீட்சா சாஸ் தாங்க. அதையும் பில் போடுற வரைக்கும் போட்டு உடச்சிட்டாரு. கடைசியில் வேறு கடையில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வைங்க, வீட்டுக்கு வந்தாச்சு, நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் பசங்களவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அம்மா வந்து டயர்டாயிட்டாங்க. ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு கூப்பிட்டாங்க. சரி டக்குன்னு எடுத்து தோசைக்கல்லில் வந்துட்டு இந்த பேட்டியை வந்து கொஞ்சம் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. குக் பண்ண நல்லா தாங்க இருந்துச்சு. இது ஒன்றும் வந்துட்டு நல்லா ரொம்ப ப்ரிசர்வ் ஐட்டம் மாதிரிலாம் அவ்வளோவா தெரியல, நல்லா தான் இருந்தது. சரி எப்போயாவது சாப்பிட்றது தான் ஒன்றாகாது, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா ஒன்றாகாதுல. சரி பேட்டியெல்லாம் வந்துட்டு பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சாஸும் மேக் பண்ணோம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீட்டில் இருந்த டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, அதுக்கப்புறம் மயோனஸ் இது 3த்தையும் போட்டு ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. சரி சாஸை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பன்னையும் கொஞ்சம் பட்டரை போட்டு டோஸ்ட் பண்ணிட்டோம். பசங்களுக்கு இந்த டோஸ்ட் பண்ண பன்னு மட்டும் ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல, சிக்கனாக செஞ்சு கொடுத்தா ஓகே, இதெல்லாம் அவங்களுக்கு இப்போயே கொடுக்கறது நல்லது இல்லைன்னு சொல்லிவிட்டு வெறும் பண்ணை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் சரி நமக்கு வந்துட்டு ஒரு 4-5 ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ண பன்னில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸை போட்டுட்டு ஆல்ரெடி வந்து நம்ம வந்துட்டு சுட்டு வச்ச அந்த பேட்டி எடுத்து நடுவில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெட்யூஸு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியன், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சீஸ் ஒரு ஸ்லைஸ் அதையும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. பர்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்,
ஒரு 1 or 2 ஒரு 2 to 3 minutes வந்து நீங்கள் வந்துட்டு ஓவனில் வச்சாலே அந்த சீஸ் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக உருகணும். அது உருகுனாவே போதும். பர்கர் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம்ல. ஸோ ரெடியான பர்கரை வந்துட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்ச பர்கரை எல்லாத்தையும் ஓவனில் போட்டு ரெடியாகி நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி நம்ம எல்லாம் கிளம்பலான்னு இவங்களை கிளப்பிட்டு எல்லோரும் போய் ஒருத்தர குளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேருந்து குளிக்கல ஆக்சுவலாக வீக்கெண்ட்னால். அப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது ஒரு சின்ன vlog தான். இதுக்கப்புறம் நம்ம சேனல் நல்ல நல்ல vlogsலாம் வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.